சமீபத்தில் பனாமா கால்வாயை அமெரிக்கா திரும்ப எடுத்துக்கொள்ளும் என ட்ரம்ப் மிரட்டல் விடுத்தது உலக அரங்கில் புயலை கிளப்பியது. பனாமா கால்வாய் வழியாக செல்லும் அமெரிக்க கப்பல்களுக்கு அதிக வரி வசூலிக்கப்படுவதாக குற்றம் சாட்டிய ட்ரம்ப், இதனை நிறுத்தாவிட்டால் பனாமா கால்வாயை அமெரிக்கா எடுத்துக்கொள்ள ஒருபோதும் தயங்காது என எச்சரித்திருந்தார். அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் பெருங்கடல்களை இணைக்கும் பாலமாக விளங்குகிறது. சுமார் 80 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த பனாமா கால்வாய். இந்த கால்வாய் உலக வர்த்தகத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது இல்லை என்றால் கப்பல்கள் தென் அமெரிக்காவை சுற்றி பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்திற்கு பயணம் செய்ய வேண்டியிருக்கும். இந்த கால்வாயின் முக்கிய பயனாளியாக இருப்பது அமெரிக்கா. அடுத்தபடியாக இதனை அதிகம் பயன்படுத்துவது சீனா. பனாமா கால்வாய் தவறான கைகளுக்கு செல்வதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என சீனாவையும் மறைமுகமாக குறிப்பிட்டு பேசினார் ட்ரம்ப். இந்நிலையில் பனாமா கால்வாய் மற்றும் அதற்கு சுற்றியுள்ள பகுதிகளின் ஒவ்வொரு அங்குலமும் பனாமாவிற்கு மட்டுமே சொந்தம் என்று கூறியுள்ள அந்நாட்டு அதிபர் ஹவுஸ் ராகுல் முலினோ, சீனாவோ வேறு எந்த நாடோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ அங்கு ஆதிக்கம் செலுத்தவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார்.